அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான மாலை பொழுதிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆரோக்கியம் நிகழ்ச்சி பற்றி நீங்கள் யாவரும் மறந்திருப்பீர்கள். நாங்கள் வாரந்தோறும் ஒவ்வொரு மருத்துவ ரீதியிலான பிரச்சனைகள், நோய் நொடிகள் பற்றி அந்தந்த துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய வைத்திய நிபுணர்கள் மூலம் கேட்டு பல கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். நாங்கள் கலந்துரையாடும் இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய மது நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றைய மது நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாட காத்திருக்கிறோம். கண்களில் ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட நோய் நொடிகள் பற்றி தான் நாங்கள் இன்று கலந்துரையாட காத்திருக்கிறோம். மனிதர்களாகிய எங்களுக்கு இந்த கண்களால் கிடைக்கப்பெறக்கூடிய இந்த பார்வை என்பது பல நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கு ஒரு ஊந்துகோலாக அமைந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு சில நோய் நொடிகள் மூலம் இந்த பார்வை முற்றாக தடைப்படக்கூடிய வாய்ப்புகளும், இன்னும் சில நோய் நொடிகளால் பார்வைகள் குறைபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அமைந்திருக்கின்றன. எனவே இந்த மாதிரியான நோய் நொடிகள் என்ன, அதிலிருந்து நாம் நம்மை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள முடியும், சிகிச்சை முறைகள் என்னென்ன அமைந்திருக்கின்றன, இந்த மாதிரியான நிறைய விடயங்களை தான் நாங்கள் இன்று பார்க்க காத்திருக்கிறோம். இதனை பற்றிய இன்னும் பல தகவல்களை வழங்குவதற்காக இன்று நம்மோடு ஒரு வைத்திய நிபுணர் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் கல்முனை அஷ்ரஃப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் கண் வைத்தியரான டாக்டர் MML அமீன் ரிஷாத் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், நாங்கள் இன்றைக்கி கண்கள் சம்மந்தப்பட்ட, அதாவது சிறுவர்களுக்குரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரியவர்களுக்குரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விடயங்களை பற்றி கலந்துரையாட காத்திருக்கிறோம். எனவே ஆரம்பத்திலே குழந்தைகளுக்கான ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி கதைப்போம். இந்த மாறுகண் நோய் என்பது ஒரு சில குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சில பெற்றோர் ரொம்பவே கவனம் எடுப்பார்கள், இது ஒரு வைத்தியத்தை காட்டணும் என்று யோசிப்பார்கள். ஆனால் இன்னும் சில பெற்றோர்கள் அது பிறகு சரியாயிடும் அப்படி என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பார்கள். எனவே இந்த மாறுகண் நோய் உள்ளவர்கள், அதனால் அவர்களுக்கு பிற்காலத்தில் எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமா, அதனை சரி செய்ய அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இதனை பற்றி ஆரம்பத்தில் கதைப்போம். ஆரம்பத்திலே ஒரு சிறந்ததொரு கேள்வியை தொடுத்திருக்கிறீர்கள். மார்கண் நோய் என்பது சிறுவர்களுக்கு ஆரம்பத்தில் ஏற்பட்டாலும் அதனால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் மிகவும் பெரியது என்று சொன்னால், ஆரம்பத்திலே ஒரு ஒரு சிலர் நினைத்து கொண்டிருந்தார்கள் இந்த மார்கண் என்பது ஒரு அதிர்ஷ்ட கண் என்று. அதாவது சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கிறார்கள், இதுக்கு ஆரம்பத்திலேயே சிகிச்சை செல்வது சில காலங்கள் சென்று செல்லலாம் என்றெல்லாம் பல்வேறு ஒரு மூட நம்பிக்கைகள் இருந்தது. ஆனால் அவ்வாறு இல்லை. இந்த மாறுகான் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், இரண்டு கண்களும் ஒரு பொருளையே பார்க்க வேண்டும். ஆனால் இந்த மாறுகண்ணில் ஏற்படுவதற்கான காரணம், ஒவ்வொரு கண்ணையும் சுற்றி 6 தசைகள் இருக்கின்றன. இது 6 தசைகளும் ஒவ்வொரு கண்ணுக்கும் இருக்கின்ற போது அவை இரண்டும் ஒரு ஒருங்கிணைந்த தொழிற்பாட்டில் வேலை செய்யாத விடத்து ஒன்று மற்ற பக்கம் இழுக்கின்ற போது, இன்னும் ஒன்று குறைவாக இழுக்கின்ற போது தான் இந்த மார்கண்ட அமைப்பு ஏற்படுகின்றது. இப்போ சில நேரங்களில் அவர் நேராக பார்க்கின்ற போது ஒரு கண் ஒரு சைடுக்கு பார்ப்பதாக இருக்கும், மற்ற கண் மற்ற சைடுக்கு. ஆகவே அவருக்கு, அந்த பிள்ளைக்கு, அந்த குழந்தைக்கு 2 இமேஜஸ், 2 படங்கள் உள்ளே செலுத்தப்படும். அந்த குழந்தை என்ன செய்யும் என்று சொன்னால், மிக தெளிவாக நோமலாக இருக்கின்ற கண்ணில் வருகின்ற பார்வையுள்ளே அந்த படத்தை எடுத்துக்கொண்டு ஏனைய படத்தை மூளைக்கு செலுத்தாது அந்த கண்ணின் பார்வை படிப்படியாக குறைந்து கொண்டு வரும். அதனால் அந்த கண்ணின் பார்வையின் உடற்றுள்ளி, அதாவது பிசியோலஜிக்கல் விஷன் லாஸ்ட் ஆகிவிடும். கண்ணின் அமைப்புகள் நோமலாக இருக்கும். அதை ஆங்கிலத்தில் அம்பிளியோபியா என்று சொல்வார்கள். ஆகவே இவ்வாறான நிலை ஏற்பட்டு இறுதியில் அந்த கண்ணின் பார்வை முற்றாக இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அநேகமான பெற்றோர்கள் இதுக்கு பயப்படுவதற்கான காரணம் என்று சொன்னால், ஆரம்பத்திலேயே இந்த கண் வருத்தம், அதாவது இந்த மார்கண் இருக்கின்ற போது, இந்த ஸ்குயிண்ட் இருக்கின்ற போது அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் இதுக்கு தீர்வு சத்திர சிகிச்சை தான். ஆரம்பத்திலே பயப்படுவார்கள். உண்மையில் இதுக்கான தீர்வு சத்திர சிகிச்சை அல்ல. ஏனென்று சொன்னால் இதை பரிசோதிக்க வேண்டும். எவ்வாறு என்று சொன்னால், இதுக்கான மிக இலகுவான முறையில் பரிசோதிக்கப்படுகின்ற பரிசோதனைகள் இருக்கின்றன. அதன் மூலம் அறிந்ததன் பின்னர் இது சில நேரங்களில் இந்த மாறுகண் சில நேரங்களில் பார்வை குறைபாடு காரணமாக கூட ஏற்படலாம். பார்வை குறைபாடுன்னு சொல்லப்படுது. ஒரு சிலருக்கு தூர பார்வை குறைவாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அது ஸ்குயிண்டிங்காக பார்க்கும், அதாவது லோங் சைட்டட்னஸ் என்று சொல்வார்கள். அவ்வாறான குழந்தைகளுக்கு இந்த அவர்களின் பார்வை வீச்சை அல்லது பார்வை அளவிட்டு அவர்களுக்கு இந்த கண்ணாடியை வழங்குகின்ற பொழுது அந்த ஸ்குயின் சில நேரங்களில் நோமலாகக்கூடிய நிலை இருக்கலாம். ஆகவே ஆரம்பத்திலே நீங்கள் இதை பற்றி மிகவும் அலசிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதில் முக்கியமான விடயம் இன்னொரு பெற்றோர்களுக்கான இன்னொரு கவலை இருக்கிறது, எப்போது காட்டுவதென்று. ஒரு சில சொல்வார்கள் இன்னும் போருங்கள், இன்னொரு வருடத்தின் பின்னர். அவ்வாறு இல்லை. இதாவது உங்களுக்கு கண்ணில் மார்கண் இருப்பது என்பது நீங்கள் எப்போது காண்கிறீர்களோ, சாதாரணமாக உங்கள் உறவினர்கள் சொல்வார்கள், உங்கள் நண்பர்கள் சொல்வார்கள், ஈவன் சில நேரங்களில் அந்த
சுகாதார சம்பந்தமாக உடையவர்கள், சில மிட்வைஃப் அல்லது நர்சஸ் அல்லது உங்கள் வைத்தியர், உங்கள் ஃபேமிலி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லலாம். அவ்வாறு சொல்கின்ற பொழுது, இல்லை நீங்கள் தாய் மிக நீண்ட நேரம் பிள்ளைகளுடன் இருக்கின்ற பொழுது அந்த கண்ணில் ஏதாவது ஒரு மாற்றத்தை, மார்கண்ணை இப்போ நீங்கள் திரையில் கூட பார்க்கலாம், அந்த மார்கண் எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி. அவ்வாறு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உடனடியாக கண் வைத்தியரை நாடி அந்த மார்கண்ணுக்கான பரிசோதனைகளை ஆரம்பிக்க வேண்டும். அதிலே ஆரம்பிப்பது என்பது மிக இலகுவான முறையில். சில நேரங்களில் உங்களுக்கு மார்கண்ணாக இருந்தாலும் வைத்தியர் பரிசோதிக்கின்ற பொழுது அது சூடோ ஸ்ட்ரெபிஸ்மஸ் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அதாவது அந்த மூக்கின் அடி, அதாவது மிகவும் ப்ரோட், அதாவது மிகவும் அந்த மூக்கின் அடிமட்டம் பெருசாக இருக்கின்ற போது கூட சில நேரங்களில் அதை ஒரு பொய் மார்கண்ணாக தெரியும். அது எதுவும் பயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் அதுக்கான ஸ்பெஷல் டெஸ்ட்டுகள் இருக்கிறது, அதுக்கான டெக்னீஷியன்ஸ் இருக்கிறார்கள், ஓர்த்தோப்டிக் அசஸ்மெண்ட் செய்யக்கூடிய. அந்த ஓர்த்தோப்டிக் அசஸ்மெண்ட் செய்யப்பட்டு இது எந்த அளவில் இருக்கிறது ஆரம்பத்திலேயே அதுக்கான கண்ணாடிகள் வழங்கப்படும். சில நேரங்களில் அதில் ஒரு பார்வை கூடுதலாக இருக்கும், ஒரு பார்வை குறைவாக இருக்கும். அதுக்காக சில நேரங்களில் சில எக்ஸசைஸ்கள், சில நேரங்களில் சில சிகிச்சைகள் என்று சொல்கின்ற பொழுது ஒக்ளூஷன் சொல்வார்கள். ஒரு கண்ணை மூடுவார்கள். அதாவது எந்த கண்ணை மூடுவது என்றால் முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நன்றாக தெரிகின்ற கண்ணைத்தான் மூட வேண்டும். அதில் சில நேரங்களில் 4 மணித்தியாலங்கள் அல்லது 2 மணித்தியாலங்கள் ஒரு நாளைக்கு மூட வேண்டும். அதுவும் நீங்கள் படுக்கும்போது பிள்ளை ஆக்டிவ் இல்லாத நேரம் மூடுவதல்ல, பிள்ளை ஆக்டிவான பாடசாலைக்கு போகும்போது, டியூஷனுக்கு போகும்போதும் அல்லது வெளி பகல் நேரங்களில் அந்த பிள்ளையின் கண்ணை 4 மணித்தியாலங்கள் மூடி விடுகின்ற பொழுது, தெளிவாக தெரிகின்ற, நன்றாக தெரிகின்ற கண்ணை மூடி விடுகின்ற பொழுது மற்ற கண் அந்த தொழிற்பாட்டை ஆரம்பிக்கும். அப்போ ஆரம்பத்தில் இதை செய்கின்ற பொழுது இலகுவான முறையில் இந்த அம்பிளியோபியாக் நிலை, அம்பிளியோபியான்னு சொல்கின்ற பொழுது அதில் அந்த ஃபிசிக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன் இழக்கின்ற நிலையை நாமல் தவிர்த்து கொள்ளலாம். அதில் முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், ஆரம்பத்திலேயே இலகுவான முறையில் மிகவும் எளிய நிலையில் இருக்கின்ற பொழுது இதை கண்டுபிடித்தால் இதில் அவுட்கம் இலகுவாக இருக்கும். அவ்வாறு இதில் நோக்கம் என்னென்னு சொன்னால், முதலில் இந்த சிகிச்சையில் 3 வகை பிரதான நோக்கம் என்று சொன்னால், அந்த பார்வை குறைபாட்டை ஆரம்பத்தில் நிவர்த்தி செய்தல், அதனைத் தொடர்ந்து அந்த பைனோக்குலர் விஷன், 2 கண்ணாலும் பார்க்கின்ற பொழுது ஒரு தெளிவான பார்வையை மேற்கொள்வதற்காக பைனோக்குலர் விஷன் இருக்குதா என்பதை எழுதுதல், அதைத் தொடர்ந்து அந்த அலைன்மெண்ட், அதாவது சத்திர சிகிச்சை மூலம் அதனை சிகிச்சை செய்து சில நேரங்களில் 2 கண்களுக்கான பரிசோதிக்கப்பட்டு ஒரு கண்ணின் சிதையை சுருக்க வேண்டி வரும், சிலதை கூட்ட வேண்டி வரும். இவ்வாறான அந்த ஓர்த்தோப்டிக் அசஸ்மெண்ட் மூலம் உங்களுக்கு, அதாவது அந்த டெக்னீஷியன், டெக்னாலஜிஸ்ட் எழுதி தருவார். அதை கொண்டு எவ்வாறு சிகிச்சை செய்யப்படும் என்று வழங்கப்படும். அதுவும் இன்னொரு முக்கியமான விடயம், சில நேரங்களில் அவர்களுக்கு கண்ணாடி வழங்கப்படும். இப்போ சில நேரத்தில் கொண்டிருப்பார்கள், கண்ணாடி வழங்கியதன் பின்னர் நாம் எதுவும் செய்ய தேவையில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி ஏன் நாம் ஸ்க்ரீன் சத்திர சிகிச்சை செய்யப்பட்டது அவ்வாறு இல்லை. ஏனென்று சொன்னால், அந்த ஸ்க்ரீன் செய்வதன் மூலம் கண் நேர்படுத்தப்படுகிறது, பார்வை இலகுபடுத்தப்படுகிறது. அதனை தொடர்ந்து நீங்கள் கண்ணாடி அணியாவிட்டால் இன்னும் பார்வை குறைவடைந்து கொள்ளும். ஆகவே இந்த மூட நம்பிக்கையான ஒரு கண் மார்கண் என்பது ஒரு அதிர்ஷ்ட கண் என்பதை விடுத்து நிச்சயமாக, ஏனென்று சொன்னால் இது 2 பார்வைகளாக சில ஆரம்பத்தில் சிறு பிள்ளைகளுக்கு இருக்கின்ற போது அவர்கள் எந்த கம்ப்ளைண்டும், எந்த அறிகுறியோ எது இருக்குன்னு சொல்ல மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு 2 பார்வைகள் போகின்ற பொழுது அவர்களுக்கு உள்ளே இதை எடுத்துக்கொண்டு, ஆனால் ஒரு பெரியவர்களாக இருந்தால், ஒரு வயதறிந்தவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் கூறுவார்கள் 2 டபுள் விஷன், 2 விளங்குது என்று சொல்வார்கள். ஆனால் சிறுவர்கள் அப்படி கூறுவது குறைவு. ஆகவே இவ்வாறானவர்களை ஆரம்பத்தில், சில நேரங்களில் நாங்கள் அண்மையில் கண்டிருக்கின்றோம், சில கூடுதலாக பெண்கள் தான் வருவார்கள். ஆரம்பத்தில் சிறு வயதில் அவர்களின் பெற்றோர்களின் கவலையினம் காரணமாக அல்லது இவர்கள் அந்த சிகிச்சைகளுக்கு உட்படுத்தாததன் காரணமாக ஒரு திருமணம் முடிக்கிற வயதை வருகின்ற பொழுது அவர்களுக்கு மார்கண் இருக்கின்ற போது இளம் பெண்கள் வந்து இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு என்ன, அவர்களுக்கு ஏற்கனவே அந்த பார்வையை குறைவடைந்திருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் செய்யலாம், அவர்களுக்கு விரும்பினால் அவர்களுக்கு காஸ்மெட்டிக் சர்ஜரி, அவர்களுடைய அந்த பார்வையை நேர்படுத்தி ஸ்க்ரீன் இல்லாமல் ஆக்கலாமே தவிர அவர்கள் இழந்த பார்வையை மீட்டுக்கொள்ள முடியாது. ஆகவே நீங்கள் கேட்ட மிக முக்கியமான கேள்வி, சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பார்வை மார்கண்ணானது மிகவும் முக்கியமான பிரச்சனை. இதை ஆரம்பத்திலேயே நீங்கள் எப்போது, அதாவது காலம் தாழ்த்தாமல், ஏனென்று சொன்னால் நான் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், இந்த மார்கண் சில நேரங்களில் சில நோய்களுக்கான அறிகுறிகளாக கூட இருக்கலாம். வேறு நோய்கள், சில நேரங்களில் கண்ணில் ஏற்படுகின்ற புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம், சில நேரங்களில் கற்றலுக்கான பார்வை குறைபாடுகளாக இருக்கலாம், ஏனையவற்றுக்கான அறிகுறிகள் கூட இருக்கலாம் அரிதாக. ஆகவே நீங்கள் உங்கள் பிள்ளையை பார்க்கின்ற போதோ அல்லது நண்பர்கள் கூறுகின்ற போதோ எப்போது மார்கண் இருக்கின்றதோ
அப்போதே நீங்கள் ஒரு கண் வைத்தியரை நாடி அதுக்கான சிகிச்சைகளை ஆரம்பிக்க வேண்டுவது மிக முக்கியமானதாகும். மாறுகண் பற்றிய நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதமான கருத்துகள் இருக்கும். அதில் நிறைய பேர் டாக்டர் கூறினால் போலத்தான் இது ஒரு அதிர்ஷ்ட கண்ணாக இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு பிறகு போக போக சரியாக விடும் என்ற எண்ணத்தோடலாம் இருப்பார்கள். ஆனாலும் கூட மாறுகண் நோய் என்பது பிற்காலத்தில் அவர்களுக்கு பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கான ஒரு முக்கியமான நோயாக இருக்கிறது என்பதையும் டாக்டர் கூறியிருந்தார். நாங்கள் இப்போ சிறுவர்களுக்கு ஏற்படும் மாறுகண் நோய் பற்றி கதைத்திருந்தோம் டாக்டர். அடுத்தது இந்த பெரியவர்கள் அல்லது வயது முதிர்ந்தவர்கள் அப்படி என்று எடுக்கும்போது அவர்கள் அடிக்கடி கூறும் ஒரு விடயம் தான், ஒரு சிலர் இந்த கண்ணில் எப்பொழுதுமே இந்த கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது என்ற மாதிரி கூறுவார்கள். ஒரு சிலர்கள் கூறுவார்கள் இந்த காலையில் எழும்பும் போது அவர்களுக்கு கண்களில் அதிகமாக பீழை இருப்பதாக அந்த மாதிரியான ஒரு கருத்தும் இருக்கும். எனவே இதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? இதுக்கான காரணமாக கொடுக்கின்ற பொழுது இந்த நீர் வடிதல், ஏதாவது கண்ணில் நீர் சுரந்து லெக்ரிமல் டக்ட் என்று சொல்வார், லெக்ரிமல் கிளாண்டிலிருந்து, அதாவது கண்ணீர் சுரக்கின்ற சுரப்பியிலிருந்து நீர் உற்பத்தியாகி கண்ணீர் உற்பத்தியாகி பின்னர் அது மூக்கின் வழியாக சில நேரங்கள் வெளியேறக்கூடியதாக இருக்குது. அதனை கனெக்ட் பண்ணுன்ற ஒரு கால்வாயாகத்தான் நேசோ லெக்ரிமல் டக்ட் என்று சொல்வார்கள். அதன் மூலம் இதை என்ன செய்ய சொன்னால் காலப்போக்கில் வயதடைந்து செல்கின்ற பொழுது அந்த கிளாண்டை தொடுக்கின்ற இந்த கெனல், நேசோ லெக்ரிமல் டக்ட் கெனல் சில நேரங்களில் அடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது வயதடைகின்ற போது. சில நேரங்களில் இவர்களுக்கு சில நேரங்களில் ஒவ்வாமை காரணமாக அல்லது அஸ்மா போன்றவை இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு சில நேரங்களில் அந்த கால்வாய் அடைக்கின்ற தன்மை இருந்தால் அந்த கண்ணீரானது மூக்கினுள் சென்று இல்லை தொண்டையில் சென்று வெளியேற முடியாத நிலை கண்ணை விட்டு வெளியே வரும். அவ்வாறான நிலை தான் அவர்களுக்கு என்ன செய்யும் சொன்னால் கண்ணிலிருந்து அடிக்கடி நீர் வருவதாக இருக்கும். மிக நீண்ட நாட்களாக தேங்கி இருக்கின்ற பொழுது சில நேரங்களில் அந்த கண்ணில் தொற்றி ஏற்பட்டு பீழை கண்ணை காலையில் திறப்பது கடினமாக இருக்கும். இதை ஆரம்பத்தில் இலகுவான முறையில் ஒரு மசாஜிங் என்று சொல்வார்கள். அதை கண்ணையும் அந்த மூக்கை அண்மித்த பகுதியை சுட்டி ஒரு சிறிய ஒரு அமுக்கத்தை ஏற்படுத்தி சுற்றி விடுகின்ற பொழுது சிறந்த முறையில் அந்த மசாஜிங் செய்கின்ற பொழுது அந்த தெளிவான முறை, அதாவது இலகுவான முறையில் வெளியேற்றப்படக்கூடியதாக இருக்கும். அதற்கும் சரியாத விடத்து தான் சில நேரங்களில் கண் வைத்தியரை நாடி அதற்கான ப்ரோபிங்கள் இருக்கின்றது. நேசோரெக்டமல் ப்ரோபிங் அதை செய்து உண்மையில் பிளாக் இருக்கிறது என்று சொல்லி பார்த்து அதுக்கான சில நேரங்களில் அதுக்கான சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படும். டிசிஆர் என்று சொல்வார்கள். அதை இப்போது இலகுவான முறையில் எண்டோஸ்கோபிக், அதாவது எண்டோஸ்கோபிக் மூலம் தான் அநேகமான சத்திர சிகிச்சைகள் நடைபெறுகின்றது. அவ்வாறானவற்றின் மூலம் இதை இலகுவாக தீர்த்துக் கொள்ள முடியும். ஆகவே ஆரம்பத்திலிருந்து இவ்வாறு இருக்கின்ற பொழுது நீங்கள் அதுக்கான தடுப்பான நடவடிக்கைகளாக மேற்கொள்வதை விட இந்த மசாஜிங் செய்வதை மூலமும் அல்லது அதுக்கு கொஞ்சம் சொட்டு மருந்துகளை ஆரம்பத்தில் போட்டு குறைத்துக் கொள்ளலாம். அதுக்கும் ஆன்சப்பான அதை விடத்து தான் நீங்கள் சத்திர சிகிச்சை அதுகளுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும். நீங்கள் திரையில் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு அந்த பிளாக் ஏற்பட்டிருக்கிறது அந்த நேசோரெக்டல் அந்த பார்க்கின்ற பொழுது அங்கே தண்ணீர் வடியக்கூடியதாக இருக்கும். அந்த கெனல் உள்ளே இந்த மூக்கினுள் விழுகின்ற பொழுதுதான் தெளிவான ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதன் காரணமாகத்தான் அந்த மசாஜிங் அதில் செய்கின்ற பொழுது மிக இலகுவான முறையில் வெளியெடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த முக்கியமான விடயம் டாக்டர், இப்போ சாதாரணமாக பிறந்த குழந்தைகளுக்கு நிறைய பரிசோதனைகள் செய்யப்படும். அதில் கண் பரிசோதனையும் கூட ஒன்றாக அமைகிறது. ஆனால் ஒரு சில சமயம் இந்த குறை மாத குழந்தைகளும் அதிகமாக பிறக்கப்படுகின்றது. எனவே அந்த குழந்தைகளுக்கும் கூட இந்த கண் பரிசோதனை என்பது கட்டாயம் செய்யப்பட வேண்டுமா? அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றியும் நாங்கள் கதைப்போம். ஆம், இது ஒரு முக்கியமான கேள்வி. என்னென்னு சொன்னால் குறைமாத குழந்தைகள் ப்ரீமெச்சூர் பேபி என்று ஆங்கிலத்தில் கொள்வார்கள். முந்தைய காலங்களில் சாதாரணமாக ஒரு 20 வருடங்களுக்கு முன் அதுக்கான சிகிச்சைகளோ இதுகளோ இருக்கவில்லை என்றால் இப்போது இந்த குறைமாத குழந்தை என்னென்னு சொன்னால் எமது நாட்டில் இந்த குறைமாத குழந்தைகளை தக்க வைக்கின்ற மிகவும் வசதியான எல்லா வசதிகளும் இருக்கின்றன. அதன் காரணமாக அதிகமான குறைமாத குழந்தைகள் காப்பாற்றப்படுகிறார்கள். எமது நாட்டின் சுகாதாரத்தரம் மிகவும் உயர்ந்திருக்கின்றது. அவ்வாறானவர்கள் பிறக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களின் விழித்திரை முதிர்ச்சி அடைந்திருக்காது. அதை சொல்வார்கள் ஆர்ஓபி என்று சொல்லி, ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூர் சைல்டு, அதாவது ப்ரீமெச்சூரிட்டி, அதாவது அந்த விழித்திரை முதிர்ச்சி அடையாத தன்மை இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களை கட்டாயம் பரிசோதிக்க வேண்டும். இவர்கள் யாரையெல்லாம் நாங்கள் அந்த கேட்டகரிக்குள் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், சாதாரணமாக ஒரு குழந்தை 32 கிழமைகளுக்கு 40 கிழமைகளுக்கு தான் குழந்தை பேர் அடையும். 32 கிழமைக்கு முதல் பிறக்கின்ற குழந்தையாக இருந்தால் அது ஒரு கேட்டகரியாக இருக்கலாம். அல்லது நீங்கள் பிறக்கின்ற குழந்தை சாதாரண அந்த குழந்தையின் நிலை 1500 கிராமுக்கு குறைவாக இருந்தால், 1500 கிராமுக்கு குறைவாக இருந்தாலும், அல்லது சில நேரங்களில் அந்த குழந்தையை பார்க்கின்ற பொழுது நீங்கள் மிகவும் அந்த வீக்கான தன்மையாக இருக்கின்றது, உண்மையாக அதில் வயதுகள் இருந்தாலும் நிறைய இருந்தாலும் அதை தோற்றத்தில் அதை சிக்
சைல்டாக இருக்கின்ற போது கூட அந்த கட்டாயம் அந்த குழந்தையை ஒரு இந்த ரெட்டினோபதி ப்ரீமெச்சூரிட்டி ஆர்ஓபி என்று சுருக்கமாக சொல்வார்கள், அதுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சில நேரங்களில் சில சயனோட்டிக் ஹார்ட் டிசீஸ் உடன் பிறந்த குழந்தைகள் என்னென்னு சொன்னால் சில குழந்தைகளுக்கு பிறக்கும் போது நாட்களையும் நிச்சயமாக இந்த ஆர்ஓபி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதனை ஆரம்பத்தில் இருக்கின்ற பொழுது NICU அல்லது SICU என்ற அந்த இடங்களிலேயே இதை இலகுவாக மேற்கொள்ளலாம். அதுக்காக பிள்ளைகளுக்கு அந்த கண் சொட்டு மருந்துகள் விடப்பட்டு டிரெக்ட் ஒப்தல்மோஸ்கோப்னு சொல்வார்கள், அதன் மூலம் பார்த்து அதில் அந்த விழித்திரையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, அதில் zone 1 2 zone 3 என்றெல்லாம் இருக்கின்றது. அதே மாதிரி கிரேடிங் இருக்கின்றது. அதை பற்றி பெற்றோர்கள் அந்த அளவு அவசியம் இல்லை. முக்கியம் என்னன்னு சொன்னால் இந்த ஆர்ஓபி பரிசோதனை கட்டாயம் மேம்பட சில நேரங்களில் அந்த பிள்ளைகளுக்கு நீண்ட பேபி PBUவில் இருக்கின்ற பொழுது கூடுதலான அளவு ஆக்சிஜன் வழங்கப்படும், அதனாலும் சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஆகவே ஃபர்ஸ்டாக குழந்தை கிடைத்த ஒரு அந்த 2 வீக்ஸால் பார்க்கப்படும், 2 கிழமையின் பின்னர் பார்க்கப்பட்டு சில நேரங்களில் அது எந்த மாற்றங்கள் இல்லாவிட்டால் ஒவ்வொரு 2 வீக்கும் பார்ப்பார்கள். சில நேரங்களில் அந்த ஆர்ஓபி ரிக்ரெஷாக குறைந்து கொண்டு வருகின்ற போது அந்த பிள்ளையை டிஸ்சார்ஜ் பண்ணி விடுவார்கள். அதனால் இன்னொரு முக்கியமான விடயம், இந்த பெற்றோர்களையும் அதில் ஒரு விளக்கப்படுத்த வேண்டும், கவுன்சிலிங் செய்ய வேண்டும். என்றால் ஏன் சில நேரங்கள் பெற்றோர்கள் அதாவது கண் பார்வை மிக முக்கியமானது, அந்த பிறந்த குழந்தைக்கு கண் பார்வை இல்லை என்று சொன்னால் பெற்றோர்கள் உண்மையாக அவர்கள் மனதில் தாக்கப்படுவார்கள். அது விளங்கப்படுத்த வேண்டும், இது ஏன் மேற்கொள்ளப்படுது. சில நேரங்களில் அவ்வாறான தாக்கங்கள் இருந்து சில நேரங்களில் அந்த விழித்திரையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படலாம். மாற்றங்கள் ஏற்பட்டு சில நேரங்களில் விழித்திரை கலந்து வரக்கூடிய சில மிக அரிதான சந்தர்ப்பங்கள் கூட இருக்கின்றது. ஆரம்பத்திலே தவிர்ப்பதற்காக லேசர் மூட்டம் லேசர் சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது. அவ்வாறாக இருந்து அந்த குழந்தை சில நேரங்கள் ஒன்றுமில்லாத விடத்து சில நேரம் ஒரு 2 கிழமை ஒவ்வொரு 2 கிழமையும் பார்த்து 42 கிழமை தான் பார்ப்பார்கள். அதன் பின்னர் அந்த பிள்ளையை டிஸ்சார்ஜ் பண்ணி விடுவார்கள், மேலும் பார்க்க வேண்டியதில்லை. மீண்டும் அந்த குழந்தை ஒரு 3 வயதை அடைகின்ற பொழுது கூட மீண்டும் ஒரு முறை அந்த அதாவது அந்த குழந்தையின் பார்வை அளவு எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த பரிசோதனை மிக இலகுவாக செய்யப்படுகிறது. நீங்கள் திரையில் கூட இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும் எவ்வாறு அந்த பரிசோதனை செய்யப்படுகிறது என்று. இவ்வாறு அந்த குழந்தையை கண்ணில் மருந்து விட்டு அந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறான முறையில் தான் இந்த ஆர்ஓபி பரிசோதனை மேற்கொள்ளக்கூடியது. ஆகவே நிச்சயமாக நீங்கள் பிள்ளை கிடைக்கின்ற போது உங்கள் மகப்பேற்று நிபுணர் அல்லது அந்த கிளினிக்கில் வேலை செய்கின்றவர்கள் அவர்கள் உங்களை இந்த ஐ கிளினிக் இருக்கிற இடங்களுக்கு அல்லது சில நேரங்களில் கண் வைத்தியர்களே இந்த PBU போன்ற இடங்களுக்கு வந்து பார்வையிடக்கூடியதாக இருக்கும். இன்றைய நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். கண்களில் ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட நோய் நொடிகளை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் கலந்துரையாட காத்திருக்கிறோம். இன்றைய நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். கண்களில் ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட நோய் நொடிகளை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்திலே வந்து மாறுகண் நோய், பெரியவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும் இந்த நீர் வடியும் பிரச்சனை, அது மட்டுமல்லாமல் இந்த குறை மாத குழந்தைகளுக்கான கண் பரிசோதனையின் முக்கியத்துவம், இதனை பற்றி கதைத்திருந்தோம். தொடர்ந்தும் கலந்துரையாடுவோம். டாக்டர், பொதுவாக இந்த கண் தானம் என்பதும் கூட இப்பொழுது வந்து நிறைய பேர் செய்து கொண்டு வரும் ஒரு விடயமாக தான் இருக்கிறது. இந்த கண் தானம் செய்த பிறகு அந்த கண்களை வந்து எந்த மாதிரியான நோயாளிகளுக்கு வந்து பொருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, இதன் முக்கியத்துவம், இதனை பற்றியெல்லாம் நாங்கள் சற்று விளக்கமாக கதைப்போம். முந்தைய காலங்களை விட இப்போது கண் தானம் மிகவும் அதிகமாக இடம்பெற்று வருகின்றது. ஏனென்றால் கண் வைத்தியசாலையில் கூட தனியான கண் வங்கி இருக்கின்றது. ஒரு சில இடங்களில் திடீர் அழைக்கின்ற பொழுது அவர்கள் கண்ணை எடுத்து, இதில் முக்கியமான சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணை அவ்வாறு எடுக்கின்ற பொழுது முற்றாக அந்த கண்ணை அவையே பொருத்தப்படுகிறது. இது ஒரு தவறான அனுமானம். என்னென்னு சொன்னால் அந்த கண்ணில் அதில் எடுப்பது என்று அந்த விழிவன் படலம், அந்த கருத்த மொழியில் ஒரு பட்டன் போன்ற அளவு தான் அதில் எடுத்து பொருத்தப்படுகிறது. முற்றாக கண்ணை எடுத்தாலும் அதை உரிய முறையில் ரெஃப்ரிஜிரேட்டர் ப்ரிசர்வ் பண்ணி 24 மணித்தியாலங்கள் எடுக்கப்பட்டு அதனை அந்த கண் சில நேரங்களில் எல்லாருக்கும் இந்த கண் தானம் செய்வதில்லை. கண் தானம் பொருத்துவது என்று சொன்னால் இந்த விழிவன் படலத்தில் இருக்கிற ஏதாவது பிரச்சனைகள், கண்ணில் காயம் ஏற்பட்டிருக்கலாம், கண்ணில் சிரங்கு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது கண்ணில் வெவ்வேறு கோணங்களில், அதாவது சில நேரங்களில் கெரட்டோகோனஸ் என்ற தன்மை இருக்கிறது. அதுக்காக இப்போது நவீன சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. அவ்வாறு இல்லாமல் இந்த கண்ணில் இந்த காயங்கள் நான் மேற்பட்ட குறிப்பிட்ட அந்த காரணங்களுக்கு மட்டும்தான் இந்த கண் தானம் பொருத்தப்படுது. சில நேரங்கள் விழித்திரையில் இருக்கின்ற மாற்றங்கள், சில நேரங்களில் விழியினுள் உள்ளே சில நேரங்களில் அந்த ரெட்டினல் சேஞ்ச் இருக்கலாம், விழித்திரையில் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் இருக்கலாம், அல்லது கண் அமுக்கம் கூடி அந்த விழித்திரையில் சில நேரங்களில் நாடி நாளங்கள் பிளாக் பண்ணி அந்த பார்வை இல்லாமல் இருக்கலாம். என்னென்னு சொன்னால் அந்த பார்வையை தெளிவாக தெரிவதற்கு நரம்புகள் முக்கியம். ஆனால் நரம்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கண் தானம்
சிகிச்சை எல்லாம் செய்ய முடியாது. அந்த விழிவெண் படலம் என்று சொல்கின்ற அந்த கருத்த மொழியில் ஏற்பட்டு நீங்கள் திரையில் கூட பார்க்கலாம் இது எவ்வாறு அந்த வெட்டி அந்த எடுக்கப்படுகிறது என்று சொல்லி. அதில் ஒரு சிறு அந்த எடுக்கப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட 6 மில்லிமீட்டர் டயமீட்டர் அளவில் அந்த இது எடுக்கப்பட்டு அந்த கண்ணினுள் பொருத்தப்படுகின்றது. கண்ணில் நீங்கள் திரையில் போய் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் அந்த அளவு எடுத்தப்பட்டு பின்னர் தைக்கப்படுகின்றது. அதனை சுவிட்சை பண்ணி இருக்கின்ற பொழுது இந்த அளவு கிட்டத்தட்ட 6 மில்லிமீட்டர் டயமீட்டராக இருக்கலாம் அல்லது 5 மில்லிமீட்டர் டயமீட்டர் உள்ள இந்த பகுதி தான் வெட்டி எடுத்தப்பட்டு ஒரு காயப்படுத்தப்பட்ட அல்லது அல்சர் இருக்கிறவர்களுக்கு பொருத்தப்படும். இதன் பின்னர் அவர்கள் நீண்ட காலங்களுக்கு இந்த ஸ்டீராய்டு ஒவ்வாமை ஏற்பட்டு சில நேரங்களில் ரிஜெக்ஷன் வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அவ்வாறு ரிஜெக்ஷன் வராமல் இருப்பதை தடுப்பதற்காக மிக நீண்ட காலம் அந்த ஸ்டீராய்டு மருந்துகளை பாவிக்க வேண்டிய நிலை வரும். அதுக்கு அடிக்கடி கண்ணின் ப்ரெஷரைஸ் பற்றி பார்த்துக் கொள்வார்கள். காலப்போக்கில் அந்த சூச்சஸ்கள் எல்லாம் அளவாக ரிஃப்ரெக்ஷன் அதாவது கண்ணாடிக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு சிறப்பான முறையில் ஒவ்வொன்றாக அதுக்கு தேவையான அளவு அந்த சூச்சஸ்கள் அகற்றப்பட்டு கொண்டு வரும். இதனைத் தொடர்ந்து சிறந்த பார்வை பெறக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் அதனை தொடர்ந்து கண்ணாடி போடக்கூடிய நிலை வரும். ஆனால் இப்போது என்ன சொன்னால் ஆரம்பத்தில் கெரட்டோகோனஸ் போன்ற பல்வேறு சிகிச்சைகளுக்கெல்லாம் இவ்வாறான பாதிக்கப்பட்டது. ஆனால் இப்போது லேசர் மூலமும் சில சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடியது. ஆகவே இந்த கண் தானம் என்பது கண் முற்றாக வழங்கப்பட்டாலும் அந்த கரு விழிவெள் தான் பாவிக்கப்படுகிறது. அதிலும் நான் மேற்குறிப்பிட்ட அந்த ஒரு சிலருக்கு மட்டும்தான் போத்தலாமே தவிர சகல பார்வை இழந்தவர்களும் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மளுக்கு பார்வை போய்விட்டு இந்த ஒரு ஆள் கண்ணை எடுத்து வைப்போம் என்ற ஒரு தப்பு அபிப்பிராயம் அநேகமான அவர்கள் மத்தியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொதுவாக டாக்டர் இந்த கேட்ராக்ட் சத்திர சிகிச்சை என்பதும் கூட நிறைய பேர் இப்பொழுது செய்து கொண்டு வரும் ஒரு விடயமாக தான் இருக்கிறது. இந்த கேட்ராக்ட் சத்திர சிகிச்சையின் போது அவர்கள் வில்லைகள் வைக்கப்படும். ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீர்கள் அவர்கள் பார்வை ரொம்பவே தெளிவாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பார்வை குறைவடைய தொடங்கும் ஒரு சில நபர்களுக்கு. எனவே இவ்வாறு சத்திர சிகிச்சை மேற்கொண்டதன் பின்னரும் கூட அவர்களுக்கு இவ்வாறு பார்வை குறைபாடு வருவதற்கான காரணங்கள் என்னென்னவாக இருக்கும்? பல்வேறு காரணங்களினால் அவ்வாறு பார்வை குறைவடைந்து விடலாம். அது பிரதானமாக காரணமாக இருக்குது என்று சொன்னால் அநேகம் பேருக்கு மிகவும் தெளிவான பார்வை இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன விஷயம் என்று சொன்னால் காலப்போக்கில் ஒரு சாதாரணமாக 5-6 வருடங்கள் செல்கின்ற பொழுது அந்த போஸ்டீரியர் கேப்சியூல் என்று சொல்வார்கள். கண் வில்லைக்கு பின்னால் இருக்கிற அந்த கேப்சியூல் கொஞ்சம் திக்காக திண்மமடைந்து போஸ்டீரியர் கேப்சியூல் ஒபாசிட்டி என்று அதை அழைப்பார்கள் ஆங்கிலத்தில். அது திண்மம் அடைகின்ற பொழுதுதான் கூடுதலானவர்களுக்கு ஒரு சிறிதான ஒரு மங்கலான நிலை ஏற்படும். காலப்போக்கில் அது ஒரு மிக இலகுவான முறையில் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் அதுக்கான லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்கின்றது. அதுக்கான கதிர்வீச்சு லேசர் லேசர் என்று சொல்வார்கள். அந்த லேசர் மூலம் அந்த திக்கானதை நாம் அந்த லேசர் பண்ணி அகற்றி விடுகின்ற பொழுது மீண்டும் சரியான முறையில் சிறந்த பார்வையை பெற்றுக் கொள்வார்கள். அவ்வாறு இல்லாமல் ஒரு சிலருக்கு அவர்களுக்கு வெவ்வேறு நோய்கள் ஏற்பட்டிருக்கலாம். சில நேரங்களில் அவர்கள் நீரிழிவு நோயாளிகளாக இருந்தால் அவர்கள் நீரிழிவு ஒழுங்கான முறையில் கட்டுப்படுத்தப்படாத விடத்து அவர்களுக்கான டயபெட்டிக் ரெட்டினோபதி என்ற பல்வேறு நீரிழிவினால் ஏற்படுகின்ற கண் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். அல்லது சில நேரங்களில் உயர் குருதி அமுக்கம் இருக்கின்ற பொழுதோ அந்த விழித்திரையில் மாற்றங்கள் இவ்வாறானதன் காரணமாகவும் கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணப்பட்டதன் பின்னரும் வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். என்றாலும் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்களுக்கு ஒரு சில காலங்கள் சென்றதென்று இவ்வாறு ஏற்பது இங்கே கேட்ட கேள்வியில் விளங்குவதாக இருக்கிறது. அநேகமானவர்களுக்கு இந்த போஸ்டீரியர் கேப்சுல் ஒபாசிட்டி என்று சொல்கிற அந்த பின்பகுதியில் இருக்கின்ற அந்த கண் வில்லை பின்னர் இருக்கின்றது ஒரு திண்மம் அடைந்து ஒரு திக்னஸ் ஆக வருகின்ற பொழுதுதான் ஏற்படும். அதை இலகுவான முறையில் தீர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொதுவாக டாக்டர் இந்த கேட்ராக்ட் சத்திர சிகிச்சை பற்றி கதைக்கும் போது இதை ஒரு 35-40 வருடங்களுக்கு முன்பு எடுத்துக்கொண்டால் அங்கு நடக்கக்கூடிய சத்திர சிகிச்சை முக்கியமாக இந்த கேட்ராக்ட் வெண்படலத்தை மட்டும் அகற்றக்கூடிய சத்திர சிகிச்சையாக தான் அமைந்திருந்தது. இந்த வில்லைகள் என்பது பாவிக்கப்படவில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ராக்ட் சத்திர சிகிச்சையோடு வில்லைகளும் பாவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இந்த நிறைய காலத்துக்கு முன்னர் இந்த மாதிரியான சத்திர சிகிச்சை மேற்கொண்டவர்கள் இப்பொழுது வில்லைகளை பாவிக்க முடியுமா? என்ன சொன்னால் இப்போது இருக்கிறவர்கள் மிகவும் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முந்தைய காலங்களில் கற்றை செய்தவர்கள் சில நேரங்களில் அந்த வில்லை என்றால் வில்லை கண்டுபிடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1949ஆம் ஆண்டு தான் முதல் வில்லை கண்டுபிடிக்கப்பட்டு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. என்றாலும் ஆரம்பத்தில் அது மிகவும் பிரபல்யமாக இல்லாவிட்டாலும் 70களில் தான் மிகவும் தீவிரமான முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டு அநேகமான இடங்களில் மேற்கொள்ளப்பட்டது. இதில் நீங்கள் பழைய மூதாதைகளை கண்டிருந்தால் இப்போதும் சிலர் மிகவும் தடித்த கண்ணாடிகளை அணிந்து வைத்தால் ஆரம்பத்தில் வில்லைகள் வைக்கப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு சில நேரங்களில் அவர்களின் உட்கட்டமைப்பு அதாவது அந்த வில்லை மட்டும் அகற்றப்படுகின்ற பொழுது அதனை தொடர்ந்து வருகின்ற அந்த போஸ்ட் கேப்சியூல்கள் அவை எல்லாம் ஒரு இன்டெக்காக எந்த மாற்றமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அந்த செகண்டரி ஐகள் அதாவது ஸ்க்ளீரல் ஃபிக்சேஷன் என்று சொல்வார்கள். அவ்வாறான முறையில் அந்த புதிய வில்லைகள் இருக்கின்றாலும் அதுக்குரிய வில்லைகள் இருக்கின்றன. அதைகளை
உட்செலுத்தி சிறந்த முறையில் மேற்கொள்ளலாம். ஆனால் இது சகலருக்கு மேற்கொள்வது கடினமாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு அவர்களை பரிசோதித்து அவர்களுடைய நிலைமையை கண்டு, சில நேரங்கள் அவ்வாறு இருந்தாலும் சில நேரங்களில் அவர்களுடைய அந்த விழித்திரை சிதைவடைந்திருக்கும். விழித்திரையில் மாற்றங்கள் ஏற்படுந்தால் அவர்களுக்கு அந்த மாற்றுவதனாலும் இந்த பிரச்சனை இந்த பிரயோசனமும் கிடைக்காது. அவ்வாறு இல்லாத ஏன் இவர்களுக்கு அந்த கட்டமைப்புகள், அந்த வில்லையை வைக்கக்கூடிய கட்டமைப்புகளும் அமைப்புகளும் சீராக இருக்கின்ற பொழுது அந்த ஸ்க்ளீரல் ஃபிக்சேஷன் என்று அந்த ஸ்க்ளீரா அந்த பகுதியில் அதுக்கான ஸ்பெஷலைஸ்டு லென்ஸ்கள் இருக்கின்றன. அதை கொண்டு செய்ய முடியும். ஆனால் சகலருக்கும் செய்ய முடியாது. அதை பரிசோதித்து ஒரு சிலருக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். பொதுவாக டாக்டர், நாங்கள் ஆரம்பத்திலும் கதைத்திருந்தோம், இந்த கண் தானம் பற்றி கதைத்திருந்தோம். இப்போ பொதுவாக ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விபத்து காரணமாகவோ அல்லது ஒரு கிருமி தொற்று காரணமாகவோ இந்த மாதிரியான ஒரு சில காரணங்களால் அவர்களுடைய கண்கள் முற்றாக அகற்றப்பட்டிருக்கும். எனவே இந்த மாதிரியான நபர்களுக்கு கண் தானமாக வழங்கப்பட்ட கண்களை பொருத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நான் ஆரம்பத்திலேயும் குறிப்பிட்டேன், இவ்வாறானவர்களுக்கு பொருத்துவது கடினம் என்று சொன்னால் அவர்கள் சம்பூர்ணமாக சிலர் உண்மையிலே இதை தப்பவிரமாக அநேகர் நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கண்முற்றாக இழந்தவர்கள் மற்றவருடைய கண்ணை பொறித்து விட்டால் தமது கண் பார்வை சிறந்ததாக, ஏனென்று சொன்னால் இந்த கண் பார்வை இல்லாவிட்டால் உலகமே இருண்டதாக விடும். அதாவது எந்த மிகவும் கஷ்டப்படுவார். அதன் காரணமாக அந்த ஆதங்கத்தின் காரணமாகத்தான் அநேகர் இதில் அநேகர் கேட்டிருக்கிறார்கள். அநேகர்கள் சந்திக்கின்ற பொழுது கூட கேட்டிருக்கிறார்கள். உண்மையில் அந்த முற்றான பார்வையை சில நேரங்களில் இந்த கண்ணை அதை எபிசரேஷன் என்று சொல்வார்கள். சிலர் இன்ஃபெக்ஷன் வருகின்ற பொழுது அல்லது கண் எக்ஸிடென்ட் படுகின்ற பொழுது சில நேரங்களில் முற்றாக கண்ணை அகற்றப்பட வேண்டிய நிலை ஏற்படும். அவ்வாறான அகற்றுகின்ற பொழுது இந்த கண் தான செய்யப்பட்ட கண்ணை வைக்க முடியாது. ஏன்னு சொன்னால் எவ்வளவுதான் அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் எமக்கு தெளிவான அந்த பார்வையை தருவதற்கான ஒரு நரம்பு இருக்கின்றதா, விழித்திரை இருக்கின்றது. அதில் மிகவும் நரம்புகளும் மிகவும் அதிகம். அந்த நரம்பின் மூலம் தான் மூளைக்கு அந்த மெசேஜ் பாஸ் பண்ணப்படுகின்றது. ஆகவே அகற்றப்படுகின்றதை எக்காரணம் கொண்டும் அந்த நர்வ் டு நர்வாக பொருத்துவது சாத்தியமில்லை. அந்த விழிவன் படலம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல அந்த விழிவன் படலம் மட்டும்தான் வெட்டி அகற்றப்பட்டு பொருத்தப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான முற்றான பார்வை இழந்து, அதாவது இந்த எவிசரேட் பண்ணி, அதாவது அவர்களுடைய முற்றான கண் அகற்றப்பட்டவர்கள் இந்த காயம் காரணமாக அல்லது இந்த நோய் திரும்பி தொற்று காரணமாக அகற்றப்பட்டவர்களுக்கு இவ்வாறு கண் தானம் செய்யப்பட்ட கண்ணை ஒரு காலமும் பொருத்த முடியாது. அவர்கள் கோனியாவில் அந்த வெண்படலத்தில் மட்டும் பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் அந்த வெண்படலம் வெட்டப்பட்டு அகற்றப்படுகின்றது. பொதுவாக டாக்டர், சிறுவர்கள் பெரியவர்கள் என்று வரும்போது அவர்களுக்கும் கூட நிறைய கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நாங்கள் அதனை பற்றியும் தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாட காத்திருக்கிறோம். கண்களில் ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட நோய் நொடிகள் பற்றி தொடர்ந்தும் நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். டாக்டர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கண்தானம் பற்றின விடயங்களை பற்றியெல்லாம் கதைத்திருந்தோம். அடுத்த முக்கியமான விடயம், இந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சிறுவர்கள் அல்லது பெரியவர்கள், ஒரு சிலருக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் கண்களில் மாறி மாறி இந்த கட்டிகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு கண் வீக்கம் ஏற்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? இதனை குணப்படுத்த முடியுமானால் என்னென்ன செய்ய வேண்டும்? இது அநேகருக்கு கூடுதலான அளவிற்கு அடிக்கடி கூறுகிற விடயம் என்னென்னு சொன்னால், அடிக்கடி இந்த கக்கட்டின்னு சொல்வார்கள், அது ஆங்கிலத்தில் கலேஷியன் சொல்வார்கள். சில நேரங்களில் ஆரம்பத்தில் ஸ்டை அது கக்கட்டியாக மாறலாம். இது அடிக்கடி வரும். இது அடிக்கடி வருவதற்கான காரணம் ஒரு நேரம் ஒரு கண் வீங்கி இருக்கும், மற்ற நேரம் மற்ற கண் வீங்கி இருக்கும். இதற்கு ஏன்னு சொன்னால் அந்த கண் இமைகளை சுற்றி அந்த கிளாண்டுகள், அதாவது சுரப்பிகள் இருக்கின்றன. இந்த மீபோபியன் கிளாண்ட் சுரப்பிகள் இருக்கின்றன. அந்த சுரப்பிகள் அடையப்படுகின்ற பொழுதுதான் இவ்வாறான கட்டி அடிக்கடி வருகின்றது. சில நேரங்களில் சில பெண்களாக எடுத்துக்கொள்ளலாம். சிலருக்கு அந்த துகள்கள், ஏதாவது இப்போ டென்ட்ரஃப், தலையில் டென்ட்ரஃப் இருக்கின்ற பொழுது அந்த தூசுகள் விழுந்து அந்த கான்கள் அடைபடக்கூடியதாக இருக்கும். சில நேரம் இமைகள் இருக்கின்ற பொழுது அந்த மடிகள் மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற பொழுது கூட அடிக்கடி இந்த கான், அந்த சுரப்பியின் கான், மீபோபியன் கிளாண்ட் அடைக்கப்பட்டு அந்த வெளியேற முடியாமல் சில நேரங்கள் அது இன்ஃபெக்டடாக, இந்த படத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் திரையில், இந்த இவ்வாறான முறையில் இது ஏற்படும் என்று சொல்லி கலேஷியன் என்று சொல்வார்கள். இதை நீங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு ஒழுங்கான சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பொழுது இலகுவான முறையில் தீர்த்து கொள்ளலாம். நீங்கள் நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் குளித்து வருகின்ற பொழுதும், அதே நேரம் சில நேரங்கள் இது வருகின்ற சில சந்தர்ப்பங்கள் இதுக்கான ஹாட் ஃபர்மெண்டேஷன் என்று சொல்வார்கள். அந்த சுடுநீரை எடுத்து அதில் அடிக்கடி ஒத்திரம் கொடுக்க வேண்டும். ஒத்திரம் கொடுத்தும் இதை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் சில நேரங்களில் இதுக்கான ஆன்டிபயோட்டிக் சொட்டு மருந்துகளை வழங்குவதன் மூலம் அல்லது ஓரல்ஸ், அதாவது குடிப்பதற்காக சில ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை வழங்குவதன் மூலமும் இலகுவான முறை இதை குறைத்துக் கொள்ளலாம். இது ஒரு பெரியதொரு இது இல்லை. நீங்கள் சுகாதார நடவடிக்கைகளை முற்றாக ஒழுங்கான முறையில் கடைபிடித்து வருகின்ற பொழுது இவ்வாறான கட்டிகள் அடிக்கடி மாறி மாறி வருவதை தவிர்த்துக் கொள்ளலாம். இது கலேஷியன் அல்லது கக்கட்டி என்று சொல்வார்கள். நீங்கள் திரையில் இப்போது பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அடுத்த
முக்கியமான விடயம் டாக்டர், இந்த கேட்ராக்ட் இருக்கிறது என்ற ஒரு நோயாளிக்கு கூறிய பிறகு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான், கட்டாயம் வந்து சத்திர சிகிச்சை தான் செய்ய வேண்டுமா, மருந்து மாத்திரைகளின் மூலம் இதனை வந்து குணப்படுத்த முடியாதா என்ற கேள்வி வந்து டாக்டரிடம் கூட நிறைய பேர் கேட்டிருப்பார்கள். உண்மைக்குமே இதற்கான விடை என்னவாக இருக்கும் டாக்டர்? உண்மையில் அநேகம் பேர் சத்திர சிகிச்சை என்று சொல்கின்றது கூட நிச்சயமாக பயந்து விடுவார்கள். சத்திர சிகிச்சை என்பது அவர்கள் பெரிய ஒரு சிகிச்சையை தான் யோசிப்பார்கள் சத்திர சிகிச்சை. ஆனால் உண்மையில் உலகில் மிகவும் வெற்றிகரமான முறையில் மிகவும் குறுகிய நேரத்துக்குள் மிகவும் ஒரு அவுட்கம், ஒரு பெரிய பெரிய சர்ஜரிகளுக்காக மிக நீண்ட நேரம் நீங்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அடுத்தது அதுக்கான சத்திர சிகிச்சைக்கான நேரங்கள் அதிகமாக எடுக்கப்பட்டு, ஆனால் இந்த சத்திர சிகிச்சைகளை மிகவும் இலகுவான முறையில் மிகவும் குறுகிய நேரத்தில் மிகவும் வெற்றிகரமாக அவுட்கம் சிறந்த முறையில் ஒரு செய்யப்படுகின்ற ஒரு சத்திர சிகிச்சை உலகில் இருக்குமானால் நான் நிச்சயமாக இந்த கேட்ராக்ட் சத்திர சிகிச்சை தான் கொள்வேன். இதுக்கு மாத்திரைகள் மூலமோ அல்லது இந்த லேசர் நீங்கள் குறிப்பிட்ட இவைகள் மூலமும் ஒரு காலமும் இதுக்கான தீர்வுகள் முடியாது. அதுக்கான ஒரே ஒரு தீர்வு கேட்ராக்டான சத்திர சிகிச்சை மட்டும்தான். சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு தான் இந்த புதிய நவீன கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வில்லைகள் உட்புக செலுத்தப்பட்டு சிறந்த முறையில் சிறந்த பார்வையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் வழங்கப்படுவது வெவ்வேறு சந்தர்ப்பங்கள். அநேகர் லேசர் ட்ரீட்மெண்ட் என்று ஏனென்றால் கேட்கிறார்கள், கண்ணுக்கு சில கண்டிஷன்ஸ்களுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் வழங்கப்படுகின்றது. உதாரணமாக நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு டயபெட்டிக் ரெட்டினோபதி சேஞ்சஸ் வந்து விழித்திரையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்றபோது அதனை தடுப்பதற்காக லேசர் சிகிச்சை வழங்கப்படுகிறது. சில நேரங்களில் உயர் அமுக்கம், அதாவது கண்ணில் ஏற்படுகின்ற அமுக்கம் திடீரென வருகின்ற பொழுது அந்த சந்தர்ப்பங்களில் கூட இதுக்கான லேசர் சர்ஜரி. ஆனால் இவ்வாறு இந்த கேட்ராக்டுக்கு ஒரே ஒரு தீர்வாக நீங்கள் எங்கே சென்றாலும் உலகில் எந்த இடத்தில் சென்றாலும் அதுக்கான சிகிச்சை ஒரு சத்திர சிகிச்சையாக இருக்கும். இது கூடுதலான இந்த சத்திர சிகிச்சைக்காக நீங்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சேம் டே கேரில் மூலம் கூட செய்து கொண்டு செல்லலாம். நீங்கள் வைத்தியசாலையில் நீண்ட நாள் இருக்க தேவையில்லை. உங்களை சாதாரண கிளினிக்குகளிலே பரிசோதித்து ப்ரீ ஆப்ரேட்டிவ் உங்கள் டயபெட்டிக் இசிஜி போன்றவதை பரிசோதித்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அந்த கண் சொட்டு மருந்து விட்டுப்பட்டு கண் பெரிதாக்கப்பட்டு சாதாரணமாக இப்போது கண்ணில் இன்ஜெக்ஷன் கூட அடிப்பதில்லை. ஏன்னு சொன்னால் அதுக்கான சொட்டு மருந்துகள் போடப்பட்டதுடனேயே அந்த கண் விரைப்படைந்து விடும். அந்த விரைப்படைந்து மிகவும் சிறந்த மிகவும் எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ்கள் எமது நாட்டில் இருக்கிறார்கள். கடந்த 5 நிமிடங்களில் செய்து முடிக்கக்கூடிய, ஆகவே மேக்சிமம் ஒரு 20-25 நிமிடங்களுக்குள் அது செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். மிக சிறந்த முறையில் அந்த திண்மமடைந்த அந்த வில்லை அகற்றப்பட்டு அதனுள் கண் வில்லை உட்செலுத்தப்பட்டு சிறந்த பார்வையை நீங்கள் மேற்கொள்ளலாம். இதை பற்றி நீங்கள் மிகவும் அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இலகுவான முறையில் மிகவும் சிறந்த முறையில் இந்த மேற்கொள்ளப்படுகின்ற சத்திர சிகிச்சை மூலம் சிறந்த பெறுபர்களை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த சத்திர சிகிச்சை என்றவுடன் வந்து ரொம்பவே பயப்படும் நபர்களுக்கு கூட டாக்டர் கொடுத்த விடையில் வந்து அவர்களுக்கு ரொம்பவே ஒரு திருப்தியாக இருக்கும். அதாவது வந்து குறைந்த நேரத்திலே வந்து இந்த சத்திர சிகிச்சை வந்து மேற்கொள்ள முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு, அடுத்த முக்கியமான விடயம் டாக்டர், இந்த சிறுவர்கள் அப்படின்னு எடுக்கும்போது இந்த தொலைக்காட்சி பார்ப்பதில் வந்து அவர்களுக்கு சற்று ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த கார்ட்டூன் அல்லது சிறுவர் திரைப்படங்கள் அந்த மாதிரியெல்லாம் போனால் அவர்களே மறந்து வந்து ரொம்பவே அருகில் சென்று இந்த தொலைக்காட்சியை பார்க்கும் வழக்கம் இருக்கும். எனவே இந்த மாதிரியான விடயங்களுக்குள்ள பெற்றோர்களும் கூட ரொம்பவே கவனம் எடுத்து பார்க்க வேண்டாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவார்கள். எனவே இதனால் அவர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் டாக்டர்? இந்த தொலைக்காட்சி பார்ப்பதனால் எந்த பாதிப்புகளும் இல்லை. என்று சொன்னால் தொலைக்காட்சியிலோ இந்த இதிலோ ஒரு தீய கதிர்வீச்சுகள் வருவதில்லை. அது முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இது இன்னொரு விடயம், சில நேரங்களில் அவர்கள் ஆர்வம் காரணமாக அண்மையில் சென்று பார்ப்பார்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் சில நேரங்களில் அநேகமான நேரங்களில் அவர்கள் அண்மையில் தான் எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லாம் வரும்போதே முன்னுக்கே வந்து பார்ப்பார்கள். அது உண்மையில் ஒரு பார்வை குறைபாட்டுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அநேகமானவர்கள் சில நேரம் பாடசாலையில் கூட அவர்கள் பிளாக் போர்டில் எழுதுவது தெரியாமல் இருக்கலாம். சில நேரம் பின்வரிசையில் இருந்தார்கள், அடிக்கடி முன்னுக்கு வந்து எழுதிவிட்டு செல்வார்கள். அவ்வாறு இல்லாமல் சில நேரங்களில் பக்கத்தில் இருக்கின்ற தனது ஃப்ரெண்ட்ஸோட நோட்ஸை பார்த்துள்ளார்கள். ஆகவே இவ்வாறு அந்த டிவி பார்ப்பதை வைத்து நீங்கள் அனுமதிக்கலாம். இப்போ இவர் ஒரு ஆர்வம் காரணமாக செல்கிறாரா அல்லது அடிக்கடி ஏனைய விடயங்கள், சில நேரங்களில் வீட்டில் புத்தகங்கள் படிக்கின்ற போதும் மிக அண்மையில் மிக நெருக்கமாக எடுத்து வாசிக்கின்ற போதும் இதுவும் ஒரு பார்வை குறைபாட்டுக்குரிய பிரச்சனை. ஆகவே இதுக்காக இவ்வாறு இவர்கள் மிக நெருக்கமாக டிவிக்கு அண்மையில் சென்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் கட்டாயம் அவரை கண்களை பரிசோதிக்க முடியும். என்று சொன்னால் அநேகமான ஷார்ட் சைட்டட் என்று சொல்வார்கள், கிட்ட பார்வையுடையவர்கள். அவர்களுக்கு மிக அண்மையில் சென்றால்தான் மிக தெளிவான பார்வை இருக்கும். தூரல் செல்கின்ற பொழுது தெளிவின்மையாக இருக்கும். ஆகவே அவ்வாறு அவர்கள் அடிக்கடி பார்க்கின்ற பொழுது, சாதாரணமாக அவர்கள் தூர இருந்தும் பார்த்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கின்ற பொழுதுனால் பிரச்சனை இல்லை. தொடர்ச்சியாக மிக நெருக்கமாக டிவிக்கு மிக கிட்டத்தில்
ஆரம்பத்தில் வந்து அடிக்கடி பார்ப்பவர்களாக இருந்தால் இது ஒரு பார்வை குறைபாட்டுக்கான அறிகுறி. நிச்சயமாக உடனடியாக நீங்கள் ஒரு கண் வைத்தியரிடம் அழைத்து சென்று கண் பரிசோதனை இலகுவான, அதாவது ஆரம்பத்திலேயே அவருக்கான பார்வை அளவீடு செய்யப்படும். இது பாடசாலைகளில் கூட பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் PHI MOH அவர்கள் மூலமும் ஒவ்வொரு பாடசாலைகளிலும் சென்று இதுக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அந்த பெற்றோர்களுக்கு அதுக்கான ரிஃபர்கள் வழங்கப்படுது. ஆனால் ஒரு சில பெற்றோர்கள் தான் அதை கவனம் எடுத்து அதுக்குரிய அந்த சிகிச்சைகளுக்காக கண் வைத்தியசாலைக்கு கண் வைத்திய நிலையங்களுக்கு சென்று காட்டுகிறார்கள். அநேகமான பெற்றோர்கள் அதன் தாற்பயம் விளங்காத ஏன்னு சொன்னால் இவ்வாறான மாணவர்களுக்கு ஆரம்பத்திலேயே இந்த பார்வை குறைபாட்டை அடையாளம் கண்டு நாம் அதுக்கான சிகிச்சை அளிக்கின்ற பொழுது அவர்கள் கல்வித்திறன், அவர்கள் கற்கின்ற ஆர்வம், அவர்கள் மாற்றம் ஏற்படுகின்றது. ஆகவே இது ஒரு முக்கிய ஏன்னு சொன்னால் இளம் சந்தை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்தோம் என்று சொன்னால் அவர்கள் சில நேரங்களில் இவ்வாறு பிந்திய நேரங்களில் அந்த பார்வை குறைபாடு கண்டுபிடிக்கப்படால் இழந்த பார்வையை ஆரம்பத்தில் அந்த பழைய நிலைக்கு கொண்டு வந்து மிகவும் கடினமாக இருக்கும். ஆம்பிளியோபிக் நிலை நான் ஸ்கிரீனிலும் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன், அவ்வாறு நிலை ஏற்படும். ஆகவே இந்த உங்களது சிறு பிள்ளைகள் டிவிக்கு அண்மையில் சென்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் அடிக்கடி பார்ப்பார்களே இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கண் பரிசோதனை செய்வது சிறந்தது என்று நினைக்கின்றேன். முக்கியமாக டாக்டர், இந்த பார்வை குறைபாட்டிற்குரிய மிகப்பெரிய ஒரு நோய்கள் ஒன்றாகத்தான் இந்த கிளௌகோமா நோயும் இருக்கிறது. இந்த கிளௌகோமா பற்றி பார்த்தீர்கள்னா நிறைய பேருக்கு வந்து இந்த காலத்தில் வந்து நிறைய விளக்கங்கள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இந்த நோய் வந்து ஒரு பரம்பரை நோயாக இருக்கக்கூடுமா டாக்டர்? குளுக்கோமா என்பது கண்ணில் ஏற்படுகின்ற அமுக்கம் சொல்லப்படுகிறது. அண்மையில் இது சம்பந்தமாக நிறைய விழிப்புணர்வுகளும் சம்பந்தமான கருத்தரங்குகளும் நடைபெற்றுக் கொண்டது. குளுக்கோமா கண்ணில் ஒரு அமுக்கம் ஏற்படுது. என்ன கண்ணில் உற்பத்தி செய்கின்ற அந்த திரவம் உறிஞ்சப்படுகின்றது, அகத்துறிஞ்சப்படுகின்ற அந்த ஒரு சமநிலை குழம்புவதன் காரணமாக அந்த அமுக்கம் ஏற்பட்டு அந்த அமுக்கமானது கண் பார்வை நரம்பை தாக்கி பார்வை வீச்சில் மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது அந்த குளுக்கோமா என்று சொல்வார்கள். அந்த குளுக்கோமாவில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இது ஒரு பரம்பரை நோய் என்று சொல்வதற்கு, அதாவது சில நோய்கள் பரம்பரையாக இருக்கும். பரம்பரை என்று சொன்னால் நிச்சயமாக இப்போ ஹீமோஃபீலியா போன்ற வருத்தங்கள் இருக்கின்ற பொழுது வெவ்வேறு நோய்கள் இருக்குது, அது கட்டாயம் குடும்பத்தில் ஒருவர் இருக்குது. ஆனால் இந்த குளுக்கோமா என்பது ஒரு பரம்பரை நோய் அல்ல. ஆனால் குடும்பத்தில் யாராவது ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் மற்றவர்களுக்கான வருவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா குளுக்கோமாவுக்கான பல்வேறு காரணங்கள் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கின்றது. சில நேரங்களில் காயம் ஏற்பட்டால் அல்லது வயதை அடைந்து கொண்டிருக்கின்ற பொழுதோ அல்லது தடித்த கண் வில்லைகளை நீங்கள் கண்ணாடிகளை அணிந்து வருகின்றதால், அதே பொழுதுதான் சில நீரிழிவு நோயாளிகளாக இருந்தால் இவ்வாறானவர்களுக்கு இந்த குளுக்கோமா வருவதற்கான சான்ஸ்களும் சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அதே போலுதான் இவ்வாறான இந்த குளுக்கோமா பரம்பரையாக கடத்தப்படுவதில்லை. ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் பெற்றோர்களோ அல்லது உங்கள் சகோதர சகோதரிகளோ யாராவது நீங்கள் குளுக்கோமாவினால் பாதிக்கப்படுபவர்களாக இருந்தால் உங்களுக்கும் அந்த குளுக்கோமாவினால் வருகின்ற சந்தர்ப்பங்களும் நீங்களும் அதை பெற்றுக்கொள்வதற்கான ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஆகவே அவ்வாறானவர்கள் நிச்சயமாக எந்த நோயோ எந்த பிரச்சனையோ இல்லாத விடத்தும் நீங்கள் கட்டாயம் உங்கள் கண்களை ஒரு குளுக்கோமாவுக்கான பரிசோதனை மேற்கொள்வது சிறந்தது. பொதுவாக டாக்டர், ஒரு சில நபர்களுக்கு வந்து ஒரு கண்ணிலுடைய பார்வை வந்து முற்றாக தடைப்பட்டிருக்கும். ஆனால் அவர்களுக்கு வந்து இந்த வாகனத்தை செலுத்த வேண்டும் என்பது வந்து மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்கும். அது குறிப்பாக வந்து ஒரு இளைஞர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு வந்து வாகனத்தை செலுத்த வேண்டும் என்ற ஆசை இருக்கும். எனவே இவ்வாறு ஒரு கண்ணின் பார்வை வந்து முற்றாக தடைப்பட்டிருக்கும் ஒருவருக்கு வந்து வாகன சாரதி பற்றம் அல்லது வந்து இந்த லைசன்ஸ் என்பதை வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? நிச்சயமாக. இதில் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்கின்றன இந்த லைசன்ஸ் சம்பந்தமாக. இதில் சில நாடுகளில் இப்போ நிறக்குருடு இருக்கிறது, கலர் பிளைண்ட்னஸ் எமது நாட்டை பொறுத்தவரையில் ஒரு பாரிய பிரச்சனையாக இல்லை, அவர்களுக்கு வழங்கப்படுது. ஆனால் வேறு நாடுகளில் நிறக்குருடு அவர்கள் கலர் பிளைண்ட்னஸ் என்று சொல்வார்கள். அதே போல் தான் அந்த ஒரு கண்ணை ஏதோ சில நேரங்களில் ஆக்சிடென்ட் காரணமாக இன்ஃபெக்ஷன் காரணமாக முற்றாக ஆற்றப்பட்டு ஒரு கண் பார்வை இருப்பவர்கள், ஆனால் இவர்கள் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இவர்களுக்கான அந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு இவர்களுடைய பார்வை வீச்சு அளவிடப்படும். எந்த அளவு அந்த ஒரு கண் பார்வையில் வீச்சு இருக்கிறது என்று வழங்கப்பட்டு இவர்களுக்கு அந்த அவர்களுடைய வாகனங்களை டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு சாரதி அனுமதி பத்திரமே வழங்கப்படுவதுமே தவிர ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வழங்கப்பட மாட்டாது. அவர்கள் ஏனையவர்களை ஏற்றிச் செல்கின்ற அல்லது ஒரு பிரயாணிகளை ஏற்றிச் செல்கின்றதாகவோ ஏனையவர்களை ஏற்றிச் செல்கின்ற அவர்கள் செல்ஃப்காக பாவிக்கின்ற ஒரு லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் வழங்கப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு இந்த ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வழங்கப்பட மாட்டாது, ஒரு காலமும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர்களுடைய வாகனங்களை ஓட்டுவதற்காக மட்டும் அவர்களுக்கு வழங்கப்படும். இப்போ ஏற்றிச் செல்கிற சில நேரம் 3 வீலர்கள் கூட ஏற்றிச் செல்வதற்காக அவர்களுக்கு கூட வழங்கப்பட மாட்டாது. ஏனையவர்களை ஒரு பிரயாணிகளை ஏற்றிச் செல்வதற்காக வழங்கப்பட மாட்டாது. அவர்கள் சொந்த பாவனைக்காக, அதுவும்
அந்த இருக்கின்ற அந்த கண்ணின் பார்வை 100க்கு 100% சிறந்த பார்வையாக இருக்க வேண்டும். அதில் எந்த குறைபாடுகளும் இருக்க முடியாது. அதாவது சில நேரங்களில் 2 கண் பார்வை உள்ளவர்களுக்கு ஒரு கண்ணில் பார்வை குறைபாடு இருந்து ஆனால் அவர் கண் பார்வை கிட்டத்தட்ட ஒரு 50% 60% இருக்கணும், மற்ற பார்வை 100% இருந்தால் அவருக்கு வழங்கப்படும். இவருக்கு எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், ஏன் அந்த இருக்கின்ற அந்த கண்ணின் பார்வையில் அந்த எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, 100% பார்வை இருக்க வேண்டும். 6 விஷன் என்று ஸ்னெல்லன் சார்ட்டில் அந்த அளவில் சொல்வார்கள். அந்த பார்வை இருக்க வேண்டும். அதே நேரம் வேறு இந்த மார்கண் ஏனைய கண் வியாதிகளோ அவை இருக்கக்கூடாது. அவரின் பார்வை வீச்சு அளவிடப்பட்டு எந்த அளவில், அதாவது ஒரு ஏற்கனவே நாங்கள் பார்க்குறது பைனக்யூலர் விஷன், 2 கண்ணினால் பார்க்கும். அவர் ஒற்றை கண்ணினால் பார்க்கும்போது அந்த பக்கத்தில் வருகின்ற எந்த அதுக்கான சில வீச்சுகளை அளவிடுகின்ற அளவீடுகள் இருக்கின்றது. ஆகவே இந்த கண்ணில் முற்றான பார்வை இழந்தவர்கள் அதை பற்றி கவலைப்படுத்த வேண்டிய நீங்கள் அவர்களும் நிச்சயமாக கண் ஏற்கனவே சில நேரங்களில் அவர்கள் வாகனங்கள் ஓட்டுநராக இருப்பார்கள், இந்த எக்ஸிடென்ட் காரணமாக இழந்திருப்பார்கள், அவர்கள் மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆகவே இவ்வாறானவர்கள் கண் பரிசோதனை மேற்கொண்டு உரிய முறையில் செய்கின்ற பொழுது அவருக்கான லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றையமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக டாக்டர், இந்த மூக்கு கண்ணாடி பாவிப்பவர்கள் இருப்பார்கள். எனவே இவ்வாறு பாவிப்பவர்கள் எத்தனை காலத்துக்கு ஒரு முறை வந்து அதை வந்து மாற்ற வேண்டும்? மூக்கு கண்ணாடி பாவனை இப்போது அதிகரித்திருக்கிறது. ஏன்னு சொன்னால் அதுக்கான ஸ்க்ரீனிங் அநேகமானவர்கள் இது சம்பந்தமான ஒரு தெளிவை பெற்றிருக்கிறார்கள், பாடசாலையும் சரி இணைய இடங்கள். அதனால் மூக்கு கண்ணாடி பாவனை அதிகரித்திருக்கின்றது. இந்த மூக்கு கண்ணாடி பாவனை எடுத்துக்கொள்கின்ற பொழுது சிலர் நினைத்து கொண்டிருப்பார்கள் இந்த மூக்கு கண்ணாடி ஒரு டேப்லெட் போன்று, அதாவது குளிசையை மருந்து போட்டு சரியாகுவது போன்று இந்த மூக்கு கண்ணாடியும் ஒரு சில காலங்கள் கண்ணாடியை போட்டுவிட்டால் அது தீர்வாக அமைந்துவிடும் என்று. இந்த மூக்கு கண்ணாடி பாவிப்பவர்கள் பாவிக்க தொடங்கினால் அது நிச்சயமாக தொடர்ச்சியாக போட்டு வர வேண்டும். சில நேரங்களில் உங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள், உதாரணமாக ஃபோட்டோஃபோபியா, அதாவது வெயில் கூச்சம் இவ்வாறான ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் சிலவற்றை தவிர்த்துக் கொள்வதற்காக போடுகின்ற பொழுது வாகனங்கள் அதுக்காக போடுவது தற்காலிகமாக இருந்தாலும் உங்கள் பார்வை குறைபாட்டுக்காக இந்த மூக்கு கண்ணாடிகள் வழங்கப்படுமானா இருந்தால் அதை பரிசோதித்து பெறுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தொடர்ச்சியாக லைஃப் லாங் போட வேண்டும். அதில் எப்போது நீங்கள் அதை மீள பரிசோதிக்க, ஒரு சிலர் கண்ணாடி எடுத்து அதையே லைஃப் லாங் போட்டவர்களும் இருக்கிறார்கள். என்றால் ஆரம்பத்தில் இதுக்கான தெளிவுகள் வழங்கப்பட்டாலும் சில நேரங்களில் பல்வேறு காரணங்கள் காரணமாக அவர்கள் மாற்றிக்கொள்வதில்லை. இதில் முக்கிய பிரதான காரணம் சிறுவர்களாக இருந்தால், ஒரு 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆக முதல் கண் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அந்த கண்ணாடி வழங்கப்பட்டதிலிருந்து பிறகு ஃபர்ஸ்ட் டைம் முதலாவதாக 6 மாதங்களின் பின்னர் கண் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். கண் மேற்கொண்டு அந்த மூக்கு கண்ணாடியை தேவை என்றால் மாற்றுவார்கள். இல்லாத விடத்து பின்னர் ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு முறை கண்களை பரிசோதித்து கண்ணாடிகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். தேவை என்றால் மாற்றுவார்கள். அவ்வாறு இல்லாமல் அதே பவரில் பழைய பிரிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்ற பொழுது மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் சில வயது வந்தவர்கள் இருக்கிறார்கள், சிலருக்கு ஆரம்பத்தில் அவர்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது. சில நேரங்களில் 40 வயதை தாண்டுகின்ற பொழுது ஒரு ரீடிங் ப்ராப்ளம் வருகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கும். அவ்வாறு வருகின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வருடத்துக்கு ஒரு தடவை கண்களை பரிசோதித்துக் கொண்டு மாற்றிக்கொண்டு வர வேண்டும். அவர்கள் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் தேவை ஏற்படும் போது கண்ணாடியை பாவிக்க சொல்வார்கள், அல்லது தொடர்ச்சியாக தேவை ஏற்படும் போது பாவிக்க சொல்வார்கள். அவை அவர்கள் அந்த வைத்தியரின் ஆலோசனைப்படி எந்த சந்தர்ப்பங்களும். ஆனால் என்றாலும் கண்ணாடி பாவிக்க தொடங்குகின்ற பொழுது நீங்கள் நிச்சயமாக தொடர்ச்சியாக கண்ணாடியை பாவித்து வர வேண்டும். நான் குறிப்பிட்டது போன்று சிறுவர்கள் 6 மாதத்துக்கு முதலாவது பரிசோதனை மேற்கொள்ளப்படும். பின்னர் இருவரும் வருடத்துக்கு ஒரு தடவை இந்த கண்களை பரிசோதித்து கண்ணாடிகளை தேவை ஏற்படும் போது மாற்றி தொடர்ச்சியாக போட்டு வர வேண்டும். பொதுவாக டாக்டர், ஒரு சிலர் வந்து அடிக்கடி கூறுவார்கள் அவருடைய பார்வை வந்து நன்றாக இருந்து கொண்டிருந்தது, ஆனால் திடீரென்று பார்த்தீங்கன்னா ஒரு சீலையை வந்து போட்டு மூடினால் போல வந்து இருக்கும், அதை வந்து சில நேரம் மங்கிவிடும், இந்த மாதிரியான நிறைய கருத்துக்களை வந்து சொல்லுவார்கள். எனவே இந்த மாதிரியான அறிகுறிகள் வருவதற்கு என்னென்ன காரணங்கள் அமைந்திருக்கு? இந்த நீங்கள் குறிப்பிடுகிற அந்த அறிகுறி எதில் என்றால் கூடுதலாக வரும். அவர்கள் நீங்கள் சொல்வது போன்றுதான் கூறுவார்கள். எப்படின்னு சொன்னால், எனக்கு மிகவும் சிறந்த முறையில் பார்த்து கொண்டு ஒரு கேர்டன் போட்டு திடீரென மறைத்தது போன்று இருக்குன்னு கூறுவார்கள். இது ஒரு டிபிக்கலான, அதாவது நீங்கள் குறிப்பிட்டு நன்றாக கேட்டிருந்தீர்கள். இது எப்படின்னு சொன்னால், இந்த திரைச்சீலை போட்டு மறைப்பது என்று சொல்வது ஒரு ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்டுக்கான அறிகுறியாக இருக்கலாம். என்னென்னு சொன்னால், விழித்திரையானது கலண்டு வருதல், விழித்திரை உள்ளே இருக்கின்ற அந்த விழிவன் படலத்தை சென்று உள்ளே அந்த ஒளி சென்று விழித்திரையில் தான் குவியப்படும். அந்த விழித்திரையில் குவிந்து பின்னர் மூளைக்கு அனுப்பப்படும். அந்த விழித்திரையானது பல்வேறு பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக சில நேரங்களில் நீரிழிவு நோயாக இருக்கலாம், அல்லது அமுக்கம், அது உயர் குருதி அமுக்கமோ அல்லது வெவ்வேறு காரணங்கள் ஏற்படுகின்ற பொழுது, பல்வேறு பிரச்சனை இருக்கின்ற பொழுது அந்த விழித்திரையானது கலண்டு, அதாவது
திரையில் இருந்து அந்த விழித்திரை கலந்து உள்ளே வருகிற அந்த ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் ஆகின்ற பொழுது தான் இந்த முறையில் உடனடியாக காட்டப்பட வேண்டும். சில நேரங்களில் ஆரம்பத்திலே காட்டுகின்ற பொழுது அதுக்காக இலகுவான முறையில் சிகிச்சை மேற்கொள்ளலாம். அதை பழைய நிலைக்கு அதுக்கான ஸ்பெஷலைட் இப்போது எமது நாட்டில் ஒவ்வொரு துறைக்கும் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார். முந்தில் தான் ஒவ்வொரு சர்ஜன்களாக இருந்தாலும் இப்போது அந்த சப் ஸ்பெஷலிட்டிஸ் முடித்த பல்வேறு சர்ஜன்ஸ்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் ஒரு யாரோ இவ்வாறான வைத்தியர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் உரிய முறையில் உங்களை உரிய வைத்தியரிடம் அனுப்பி வைப்பார்கள். அதுக்கான முறையில் நமது நாட்டிலும் இதுக்கான சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றன, வாய்ப்புகள் இருக்கின்றன, அரசாங்க வைத்தியசாலைகள் இருக்கின்றன. ஆகவே இவ்வாறானவர்கள் என்னென்னு சொன்னால் இவையெல்லாம் தடுத்து கொள்ளலாம். இவர் கவலையினம் காரணமாக அவர்கள் அதற்கு மருத்துவ சிகிச்சை எடுக்காத விடுத்து அவர்கள் பல்வேறு பிரச்சனைகள் குடும்ப ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் தாங்கிக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். ஆகவே இது ஒரு சில நேரங்களில் அவர் விழுகின்ற பொழுது ஒரு கண்ணில் தான் வரும், 2 கண்களிலும் ஏற்படுவதில்லை. ஆகவே ஒரு கண்ணில் ஏற்பட்டாலும் நிச்சயமாக அந்த கண் வைத்தியரை அதுக்குரிய நிபுணத்துவரை சந்தித்து அதுக்கான சிகிச்சையை மேற்கொள்வது இது ஒரு ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் சொல்வார்கள். அந்த விழித்திரை கலண்டு வருதல் என்றதை தான் இதில் சுருக்கமாக குறிப்பிடலாம். ஒரு சிலர் டாக்டர் ஒரு சிலருக்கு ஒரு கண்ணிலோ சரி அல்லது 2 கண்களிலுமோ சரி இந்த கண்களை அண்மித்த பகுதியில் ஒரு முக்கோண வடிவிலான தசை பகுதிகள் வளர்ந்து வருவதாக ஒரு சிலர் கூறுவார்கள். எனவே இந்த மாதிரி வளருவதற்கு என்னென்ன காரணங்களாக இருக்கும், அதற்கு என்னென்ன சிகிச்சைகள் இருந்து கொண்டிருக்கின்றன? நீங்கள் கேட்பது என்று சொன்னால் அந்த கண்ணை அண்மித்த பகுதிகள் நீங்கள் திரையில் கூட நீங்கள் நசுறதில் காட்டுகின்றன பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை டெரிஜியம் என்று சொல்வார்கள். டெரிஜியம் என்று கூறுகின்ற பொழுது கண்ணை அண்மித்த பகுதியில் ஒரு முக்கோண வடிவிலான ஒரு சிவப்பு படலம் ஒன்று இருக்கின்றது. இந்த டெரிஜியமானது இவ்வாறு சொன்னால் பல்வேறு காரணங்களால் சில நேரங்களில் கண்ணில் நீங்கள் ஒரு சிலர் ஆற்றில் இதில் குளிக்கின்ற பொழுது கண்ணில் சிறு அவர்களை அறியாமல் காயம் ஏற்பட்டு சிறு இது ஒரு தசை மாறி வந்து கொண்டிருக்கும். சிலருக்கு இயற்கையாகவே சில நேரங்கள் இருக்கும். இதனை உடனடியாக அகற்ற வேண்டிய தேவை எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் இது அகற்றினால் கூட மீண்டும் ஒரு சில காலங்களுக்கு முன்னர் வளரக்கூடியதாக இருக்கும். இந்த டெரிஜியம் இது மிகவும் வளர்ந்து அந்த கண்மணி அதை நடுவதில் இருக்கிற அந்த கண்மணியை பாதிக்கின்ற பொழுதுதான் அதை அகற்ற வேண்டும். ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் அகற்றினாலும் ஒரு சில வருடங்களின் ஆனால் இது மிகவும் விரைவாக வளரக்கூடியதும் அல்ல. மிகவும் இதை பற்றி பல ரிசர்ச்கள் எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு நீங்கள் பயப்பட்ட ஒரு கேன்சராகவோ அவ்வாறாக இருக்கிற சந்தர்ப்பம் இல்லை. இது ஒரு சில செல்களின் அதாவது மாசெல்னு சொல்வார்கள் அந்த செல்கள் கூடுதலாக ஏற்பட்டு அந்த ஒரு அலர்ஜிக் தன்மையுடன் கூடியதாகத்தான் இதில் ரிசர்ச்சில் முடிவுகள் வந்திருக்கின்றன. ஆகவே இதை ஒரு மிகவும் கூடுதலான வளர்ந்து அந்த கண்மணியை அண்மித்து அந்த கண்ணில் உள் செல்கின்ற அந்த ஒளியை தடுக்கின்ற போது மட்டும்தான் அதை அகற்ற வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஆரம்பத்திலே இதை அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் இந்த கூடுதலான அளவு அவருக்கு சிவப்பு ஏற்பட்டு கண் சிவந்திருக்கும். அவ்வாறான சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற போது மாத்திரம் அவர் தேவை ஏற்படும் போது அதுக்காக கண் வைத்தியரை நாடி அந்த சிவப்பை அந்த ரெட்னஸை குறைப்பதற்காக அதுக்கான ஸ்டீராய்ட் மாத்திரைகள் இருக்கின்றன, ஸ்டீராய்ட் ட்ராப்ஸ்கள் இருக்கின்றன மன்னிக்க வேண்டும். இந்த ஸ்டீராய்ட் ட்ராப்ஸ்களை போடுகின்ற பொழுது அந்த சிறந்த முறையில் அந்த ரெட்னஸை ஆற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதை அந்த சில நேரத்தை கொண்டிருப்பார்கள் அந்த ட்ராப்ஸை போட்டு இதை கரைத்து விடலாம் என்று. உண்மையில் இதை கரைத்து விட முடியாது. சில நேரங்களில் இது கேட்ராக்ட் சர்ஜரி செய்து போது கூட அவர்களுக்கு இருக்கலாம். அந்த நேரம் அந்த சர்ஜன்ஸ் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த கேட்ராக்ட் அகற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் இதையும் அகற்றி விடுவார்கள். ஆகவே இது ஒரு பெரிதாக ஒரு உங்கள் கண்ணை பாதிக்கின்ற விடயம் அல்ல. ஆனால் வளர்ந்து கொண்டு செல்கின்ற பொழுது கண்ணின் ஒளி உட்செல்கின்ற அந்த பாதையை மறைக்கின்ற போது மட்டும்தான் அதை அகற்ற வேண்டும். நீங்கள் ஒரு வைத்தியரிடை நாடு காட்டுகின்ற பொழுது அவர் சில நேரம் அதை பரிசோதித்து விட்டு ஒரு வருடங்களின் பின்னர் அது 3 வருடங்களின் பின்னர் திருப்பி வந்து காட்டும் என்று சொல்லுங்கள். அவ்வாறு ஒரு ஃபாலோஅப்பில் இருந்தாலே இது போதுமானது. இதை பற்றி பெரிதாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கின்றேன். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். கண்களில் ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட நோய் நொடிகளை பற்றி கதைத்திருந்தோம். சிறுவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய இந்த கண் நோய்கள் பற்றி கதைத்திருந்தோம். இதனை பற்றிய நிறைய முக்கியமான விடயங்களை நமக்காக இன்று வழங்கியிருந்தார் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் கண் வைத்தியரான டாக்டர் MM அல் அமீன் ரிஷாத் அவர்கள். டாக்டர் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த கண்கள் சம்பந்தப்பட்ட நோய் நொடிகள் பற்றிய நிறைய விடயங்களை நம் அனைவருக்குமே புரியக்கூடிய விதத்தில் சொல்லி தந்தமைக்காக எமது மனப்பூர்வமான நன்றிகள்.
இன்றைய நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடிய இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்று நம்புகிறோம். இதே போல இன்னும் ஒரு முக்கியமான கலந்துரையாடலோடு அடுத்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.